சொல்கிறது போல காலமே உடைய திரு சமூகத்திலே வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவரே எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து கனப்படுத்தும். இன்னும் வர வேண்டியதான கர்த்தருடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி கொண்டு வரும். 6 முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னமானது எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தீமைக்கும் விலக்கி காத்துக்கொள்ள அதிசயங்களை காணப்படணும். தேவரீருடைய ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து கூட இருப்பதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை பகுதியை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆலோசனைகளை சங்கீத விளக்கங்களை அபரிதமாக எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த காலை ஜெபத்திலே ஆண்டவரே நேராகவும் ஆண்டவர் லைவ் மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் கலந்து கொள்கிற அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளையும் பேர் பேரா நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து என்கிற வார்த்தையின்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாக பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே கொண்டாடி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். பிரைஸ் காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். நாம் இந்த கால வேளையிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இப்பொழுது பாடல் ஆராதனை நடத்துவார்கள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பிரைஸ் காட். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. Praise God. Hallelujah. Praise the Lord. Amen. Hallelujah. கர்த்தரை பாடி நாம் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அவரே நமது நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டியதே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மைத்தான் நம்பி இருக்க அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா என்கிற பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை விடுதலையோடு மகிமைப்படுத்துவோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன் அற்புதங்கள் எனக்கு
அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான்
என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அற்புதங்களை செய்கிற தேவனே, அதிசயங்களை செய்கிற தேவனே, வியாதிகளை சுகமாக்குகிறவரே, வறுமைகளை மாற்றுகிறவரே, உம்மையே நம்பி வந்திருக்கிறோம் அப்பா. கர்த்தர் அற்புதம் செய்வீராக, அதிசயத்தை செய்வீராக. நன்றி ஆண்டவரே, துதிக்கும்படியான கிருபைகளை தந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் நாங்கள் கேட்க போகிற வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்குதார். வார்த்தை கொண்டு எங்களோடு இணைப்பது இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம 1 மணி நேரம் தான் இந்த காலை ஜெபம். தேவ பிள்ளைகள் எல்லாரும் வசனத்தை நன்றாய் கேட்க வேண்டும். இடையில யாரும் எழுந்தெல்லாம் போகக்கூடாது. வசனம் பேசியாச்சுன்னா எல்லாரும் கரெக்டாக அமர்ந்திருந்து வசனத்தை நன்றாக கேட்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற சங்கீதம் 113. 113ஆம் சங்கீதத்திலே 9 வசனங்கள் இருக்கிறது. இந்த 9 வசனங்கள் ஸ்தோத்திரம் 13ஆம் சங்கீதம் முதல் 118ஆம் சங்கீதம் வரை இந்த சங்கீதங்களை பஸ்கா பண்டிகையின் போது பாடுகிற ஒரு சங்கீதமாக இருக்கிறது. எல்லாம் கவனிக்கணும். பஸ்கா பண்டிகையின் போது பாடுகிற ஒரு சங்கீதம். இந்த சங்கீதம் ஒவ்வொரு பஸ்கா பண்டிகையிலும் இந்த 113ஆம் சங்கீதம் முதல்
118ஆம் சங்கீதம் வரை பஸ்கா பண்டிகையிலே வாசிப்பார்களாம். அதே போல சங்கீதம் 136 பஸ்கா பெந்தெகோஸ்தே பண்டிகையில் வாசிக்கின்ற சங்கீதமாக இந்த சங்கீதங்கள் காணப்படுகிறது. அதே போல இந்த சங்கீதங்களுக்கு ஒரு பெயர் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா ஸ்தோத்திர பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சங்கீதங்களுக்கு ஸ்தோத்திர பாட்டு என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்கள். ரொம்ப ஆச்சரியமான சங்கீதம். இந்த சங்கீதமானது ஒரு ஸ்தோத்திர சங்கீதமாக இருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திர சங்கீதம் கொஞ்சம் வைங்க. ஸ்தோத்திரம். பிரைஸ் காட், பிரைஸ் காட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சார், இந்த ஸ்தோத்திர சங்கீதத்தை நம்முடைய இயேசு கிறிஸ்து இறுதி ராபோஜன பந்தியிலே இந்த ஸ்தோத்திர சங்கீதத்தை பயன்படுத்துகிறார்கள். ஸ்தோத்திர பாட்டை பாடுகிறார்கள் என்று நாங்கள் சொல்கிறோம்ல, அந்த ஸ்தோத்திர பாட்டு என்று சொல்கிறது இந்த சங்கீதம்தான். நீங்கள் படிக்கலாம். மத்தேயு 26:30 படிங்கள். மத்தேயு 26:30 வசனம் எடுங்க. எல்லாரும் பைபிள் எடுங்க. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு போதும். அல்லேலூயா. பாருங்கள், அங்கே இயேசு கிறிஸ்துவும் என்ன செய்கிறார் பாருங்கள். ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு அவங்க ஒலிவமலைக்கு போகிறதா சொல்கிறாங்க. அன்றைக்கி அவங்க பாடின அந்த ஸ்தோத்திர பாட்டு இந்த சங்கீதங்கள் தான் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஸ்தோத்திர பாட்டுனா அவங்க வெறும் ஸ்தோத்திர பாட்டு இல்லை, இவங்க சங்கீதத்தையே ஸ்தோத்திர பாட்டாக வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் நீங்கள் 113ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனம் படிங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரே, அல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள். துதியுங்கள். பார்த்தீங்களா, எடுத்த உடனே எங்க கர்த்தரை தான் ஊழியக்காரர் துதிக்கிற ஒரு சங்கீதமாக தான் அது காணப்படுகிறது. அடுத்தது நீங்க லாஸ்ட் வசனம் படிங்க. மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. பாருங்கள், அல்லேலூயால ஆரம்பிச்சு அல்லேலூயால முடிவடைகிறது. ஆகவே இதை ஸ்தோத்திர பாட்டாக அங்கே பயன்படுத்துகிறார்கள். இந்த சங்கீதங்களை 118 வரை இந்த சங்கீதங்களையும் 136வது சங்கீதத்தையும் ஸ்தோத்திர பாட்டாக பாடினார்கள். இது யாசர் குழுவினர் பாடின பாடு ஸ்தோத்திரம். இந்த சங்கீதங்களை யாசர் குழுவினர் பாடின பாட்டு என்று சொல்கிறது. ஆனால் 118 தாவீது பாடின பாட்டு என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் ஸ்தோத்திரம், இந்த 17 சங்கீதங்கள் வரை யார் தான் பாடியிருக்கிறாங்க? யாசர் குழுவினர் தான் பாடியிருக்கிறாங்க. பாடி அவர்கள் இதை ராக இசையெல்லாம் அமைத்து பாடி கர்த்தரை மையப்படுத்தியிருக்கிறார்கள். நீங்கள் இந்த சங்கீதமானது எந்த பின்னணியிலே எழுதப்பட்டது என்று நாம் பார்க்கும்போது, பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து வந்த பரிசுத்தவான்களாகிய தம்முடைய பிள்ளைகள் புதிய தேவாலயத்திலே ஆலயம் கட்டி புதிய தேவாலயத்திலே பாடின ஒரு பாடல் இந்த பாடல் எங்கே பாடினது? பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து வந்து புதிய ஆலயத்தில் கட்டி அந்த புதிய ஆலயத்திலே பாடின ஒரு பாட்டு தான் இந்த 113ஆம் சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அது மாத்திரமில்லை, 113 முதல் பாடின சங்கீதம். 113 முதல் இந்த சங்கீதம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் படிங்கள். 54ஆம் அதிகாரம் 1 படிங்க. 54:1 பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு. கர்ப்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த 9ஆம் வசனம் நல்லா கவனிங்க. 9ஆம் வசனம் பாடின காலங்கள் இந்த சிறையிருப்புக்கு முன், இவங்க சிறையிருப்புக்கு முன் 180 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த சங்கீதங்களை பாடியிருக்கிறார்கள். இந்த 9ஆம் சங்கீதம் 13:9 180 ஏசாயா தீர்க்கதரிசி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அதனாலே ஸ்தோத்திரம்.
70 ஆண்டுகள் வெறுமையாக இஸ்ரேல் இருந்த கிடந்தது என்பதை நமக்கு நன்றாய் தெரியும். அந்த 70 ஆண்டுகளிலே சிலர் மீண்டு போன இஸ்ரவேலர் கொஞ்சம் பேர் தான் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே இருந்திருக்கிறாங்க, ஜனத்தில் மீண்டவர்கள். அதனால இஸ்ரேல் ஃபுல்லாக வெறுமையாக தான் கிடந்துச்சு. சொல்லுங்க, என்ன கிடந்துச்சு? இஸ்ரேல் ஃபுல்லாக எப்படி இருந்தது? 70 ஆண்டுகள் எல்லாரும் பாபிலோனுக்கு கடத்தப்பட்டதுனால, பாபிலோனுக்கு சிறையாக போனதுனால அநேகர் கொன்று குவித்தபடினால் இப்பொழுது இஸ்ரேலில் வந்து யாரும் இல்லை, அதிகமான பேர் யாரும் இல்லை. ஆனால் எரேமியாலாம் அங்கே தான் இருந்திருக்கிறாரு. இங்கே தான் இருந்து கடைசியாக ரத்த சாட்சியெல்லாம் மறிச்சாருங்கிறாங்க. ரத்த சாட்சியாக எப்படி மறித்தாருன்னு சரியா நம்ம அதில் கோடிட முடியல, எனக்கு வேதத்தில் அதுக்கு ஆதாரங்கள் இல்லை. ஸ்தோத்திரம். ஆனால் அவர் வந்து பாபிலோன் சிறையிருப்பில் அவங்கள விட்டுட்டாங்க, எரேமியாவை விட்டுட்டாங்க, விடுதலை ஆக்கிட்டாங்க. அவர் விடுதலை ஆக்கப்பட்டு எல்லாம் போன பிறகுதான் புலம்பல் புஸ்தகத்தை அவர் அந்த இடத்துல எழுதுகிறதை நம்ம அறிந்திருக்கிறோம், பாடி அமைக்கிறத நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஆகவே எரேமியா இருந்த காலங்கள் தான் அந்த காலங்கள். எரேமியாவின் காலையில் 3 அரசர்கள் இருந்திருக்கிறார்கள். சரி, இப்பொழுதும் நம்ம ஒரு வசனத்தை படிப்போம். 113:7-8. ஸ்தோத்திர. மலடியை வீட்டிலே கொண்டு வந்து சேர்த்தார். படிங்க பார்க்கலாம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். இது வந்து அன்னாளின் சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. அன்னாளின் சங்கீதம் 7-8 வசனங்களை வந்து அன்னாளின் சங்கீதமாக கூறப்படுகிறது. அதை பிள்ளைத்தாட்சியை கொண்டாந்து வீட்டிலே சேர்த்தார் என்று சொல்கிற வார்த்தையின்படி தேவாலயத்தில் வந்து ஜெபித்து அவள் வீட்டுக்கு போகிற அந்த அனுபவங்களை, இது ஒரு அன்னாளின் சங்கீதம், அந்த காலத்தில் எழுதப்பட்ட அன்னாளினுடைய வார்த்தை என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. 113:1-6 படிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட கடவுது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமனானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். கவனிங்கள், இந்த சங்கீதம் வந்து யூதர்கள் எப்படி வாசிப்பாங்க அப்படின்னா, அந்த பண்டிகை நாட்களில் யூதர்கள் வந்து அங்கே எப்படி இந்த சங்கீதத்தை வாசிப்பார்கள் என்று பார்க்கும்போது, கவனிங்கள், முதல் வசனம் முதல் யூதர்கள் அவர் 3 வசனங்கள், முதல் வசனம் முதல் 3 வசனங்களை அப்படின்னா அந்த ஆலயத்தை நடத்துகிற அந்த பாஸ்டர் அவர் வாசிப்பாராம். அடுத்தது 4 முதல் 6 வசனங்கள் வரை விசுவாசிகள் வாசிக்க வேண்டுமா. அடுத்தது 6 முதல் வாசிக்கணும். அடுத்தது 7 முதல் 8 வரை திரும்ப பாஸ்டர் வாசிப்பார். அப்புறம் வந்து 9 எல்லா தேவ பிள்ளைகளும் இணைந்து வாசிக்கக்கூடிய ஒரு சங்கீதமாக இந்த 113ஆம் சங்கீதம் காணப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்கள். 113ஆம் சங்கீதம் எப்பொழுது மாறி மாறி நாம் வாசிக்க போகிறோம். 113ஆம் சங்கீதத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதத்திலே முதல் 3 வசனங்களை போதகர் வாசிக்க, அடுத்த 3 வசனங்கள் விசுவாசிகள் வாசிக்க, அடுத்த 2 வசனங்களை 7-8 வசனங்களை போதகர் வாசிக்க, 9வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க வேண்டும். எல்லாம் பைபிளை கையில் எடுங்க. அப்படி படிக்கிற மாதிரிலாம் நடிக்க வேண்டாம். நல்ல கையில் பைபிளை தூக்கி வச்சு நல்லா என்ன செய்யணும், நல்லா படிக்கணும். நல்லா கவனிங்க, வேதாமத்தை நம்ம யாரும் அசட்டை பண்ணக்கூடாது. ஸ்தோத்திரம். அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் இப்பொழுது நீங்கள் வாசிக்க துவங்கலாம். முதல் 3 வசனங்களை போதகர் வாசிக்க, 2வது 3 வசனங்களை விசுவாசிகள் வாசிக்க, அடுத்த 2 வசனங்களை போதகர் வாசிக்க, அடுத்த ஒரு வசனத்தை எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள். ஹலோ, செவிடா உங்களுக்கு சேர்ந்து எல்லாம் வாசிக்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் 3 முறை சொல்லியிருக்கேன் ஊழியக்காரங்க வாசிக்கணும்னு. மெண்டல் மாதிரி கிடைக்கும். காலையிலேயே என்னன்னு தெரியல, தூக்கமாய்க்கணும் கலையிலையா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
விசுவாசிகள் வாசிக்கும் போது தான் நீங்கள் வாசிக்கணும். சரி, அடுத்தது நான் பாஸ்டர் வாசிக்க, அடுத்தது 3 வசனங்களை விசுவாசிகள் வாசிக்கணும். பிரைஸ் காட். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட கடவது. சூரியன் உதைக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. இப்பொழுது விசுவாசிகள் வாசிக்கலாம். கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமனானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். 7-8 வசனங்களை போதகர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடு தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏன் இப்படி கத்துது? ஸ்தோத்திரம். சில நேரங்களில் உங்களை மாதிரியே மைக்கும் மாறிடுது, என்ன பண்றதுன்னு தெரியல. மைக்கை நல்லா ஆக்குங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சார் கவனிங்கள். இந்த வசனத்திலே நாம் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த நாளிலே தேவ பிள்ளைகள் நம்ம எல்லாரும் இணைந்து இந்த வசனத்தை நாம் வாசித்தோம். இப்பொழுது இந்த 113ஆம் சங்கீதம் சில காரியங்களை 1 படிங்க பார்க்கலாம். 1 படிங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரை துதியுங்கள், கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஊழியக்காரரே என்றால் எபா. எபா என்று எபிரேய சொல். எபிரேய சொல் வந்து எபா என்ற சொல் குறிக்கிறது. அந்த எபா என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா 113:2 படிங்க பார்க்கலாம். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட கடவது. ஸ்தோத்திரிக்கப்பட கடவது என்று சொல்கிறார். அதுக்கு முன்பாக நீங்க 1ஆம் வசனத்தில் நீங்க 1 பேதுரு 5:8 படிங்களேன். 1 பேதுரு 5:8. அந்த ஊழியக்காரரே என்ற சொல்லுக்கு வந்து இன்னொரு வார்த்தையும் இருக்கிறது. என்னென்றால் எபா என்றால் அடிமை என்று அர்த்தமா. சொல்லுங்க. ஊழியக்காரர்கள் எல்லாருமே தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு அடிமையாக மாறின பிறகுதான் கர்த்தருடைய வேலையை செய்ய ஆண்டவர் அவளுக்கு சில காரியங்களை கொடுக்குறார். அதனால எபா என்றால் அந்த ஊழியக்காரருடைய பெயரை குறிக்கிறது. அந்த ஊழியக்காரர்களுக்கு அதுக்கு தமிழ் அர்த்தம் என்னென்றால் அடிமை என்று குறிப்பிடுகிறது. நல்லா கவனிக்கும். எபிரேய சொல்லல அவங்க வந்து அடிமை என்று குறிப்பிடுறது. அது அடிமை தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஊழியக்காரர்களுக்கு மேக்சிமம் இது எல்லாருக்கும் தெரியும். நம்ம எப்போதுமே கர்த்தருடைய வேலைக்கு அடிமையானவர்கள் தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம். ஊழியம் செய்கிற என்றால் நம்ம ஒரு வேலைக்காரன் அடிமை, அவ்வளோதான். கர்த்தருக்கு வேலைக்காரன், நம்ம வேலை செய்கிறோம், ஆண்டவர் அது கூலியை கொடுக்குறார், அவ்வளோதான். மற்றபடி நம்ம ஸ்தோத்திர வேதத்திலே சொல்லப்பட்ட எபிரேய மொழியிலும் அதைத்தான் வலியுறுத்தி சொல்லுகிறது. எபா என்றால் அடிமை என்று அர்த்தமாகும் என்று நான் பார்க்கிறோம். இப்போ 5:8 படிங்க. 1 பேதுரு 5:8. ஆமா. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆமா, வகை தேடி சுற்றித் திரிகிறான். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்கிறான்? வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஊழியக்காரர்களுக்கு எப்போதுமே பிசாசு வலை உரித்து எப்போதும் தேடிக்கிட்டே இருப்பான். சோத்திரம். அதனால எல்லாரையும் தேட மாட்டான். ஊழியக்காரெல்லாம் கண்டிப்பா தேடுவான். சோத்திரம். அதுக்கு பேர் தான் சொல்லியிருக்கு, உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல். அதுவும் பேதுரு எழுதுறாரு பார்த்தீங்களா. அவருக்கு கீழே 12 சீடர்கள் இருக்காங்க, 11 சீடர்கள் இருக்காங்க. அவளை எண்ணி அவருடைய ஸ்தோத்திரம் மற்றபடி சிதறிக்கிற 12 கோத்திரங்களையும் அந்த சொல்லி அந்த காரியங்களை எழுதுகிறார். எவ்வளோ அருமையாக சொல்றாரு பாருங்க. உங்கள் எதிராளிக பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் இருக்கிறான். ஸ்தோத்திரம் என்று நீங்கள் ஸ்தோத்திரம். அந்த 13 படிங்க பார்க்கலாம். 13:2 படிங்க. இப்போ அந்த குழுவினர், யாசர் குழுவினர் அவர்கள் இது முதற்கொண்டு கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவது என்று சொல்லுகிறார்கள். படிங்க. இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவது.
நல்லா கவனிங்க. இதோ முதற்கொண்டு என்னென்னேக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவுது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஒரு ஆலயத்தில் இருந்தால் அவர்களாலே அந்த ஆலயம் விருத்தி அடையும், அவர்களாலே அந்த ஊழியம் விருத்தி அடையும். அவர்கள் இருந்து கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கும் அந்த ஆலயத்திலே சரியான மக்களை வழிநடத்துவதற்கு ஏதுவாக காணப்படுகிற ஒரு நல்ல சூழ்நிலை குறைக்கிறது. நீங்க 3ஆம் வசனம் படிங்க. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஆமா, பாத்தீங்களா? அந்த கர்த்தருடைய நாமம் துதிக்கிற அந்த அனுபவம் வந்து ஏதோ ஒரு ஆலயத்துல மாத்திரம், ஒரு ஊர்ல மாத்திரம், ஒரு வீட்டுல மாத்திரம் இல்ல. இந்த சூரியன் எங்க துவக்கமாகிறதோ, எங்க போய் முடிவடைகிறதோ அது மட்டும் கர்த்தரை எல்லா ஜாதிகளும் எல்லா ஜனங்களும் கர்த்தரை துதிக்கணும்னு சொல்லிதான் வேதம் சொல்கிறது. அநேகர் என்ன செஞ்சிட்டாங்க, இது உங்க ஆண்டவர், நீங்க தான் தொழுது கொள்ளணும், இது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நிறைய பேர் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இவர் வந்து ஸ்தோத்திர ஆதியிலே தேவன் என்ன செய்கிறார், ஆதாமை அங்கே ஏதேன் தோட்டத்தில் படைக்கிறார். படைக்கும் போது அவனை கிறிஸ்தவனாக அவர் படைக்கவில்லை, ஒரு மனிதனாக, முதல் மனிதனாக படைத்தார், முதல் மனுஷியாக படைத்தார். இருவரையும் ஆணும் பெண்ணுமாக படைத்து அவர்களை இந்த பூமியிலே பலுகி பெருகும்படி சொன்னார். அதே போல அவர்கள் பரிசுத்தமுள்ள சந்ததியை பெறும்படிதான் இப்படி ஒருவனை படைத்து ஒருத்தியை படைத்து 2 பேரையும் இணைச்சி அந்த சந்ததிகள் மூலமாக சந்ததியை உருவாக்கினார். அதுக்கப்புறம் தான் அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா, சித்தவன், பெரியவன், அவன், இவன் எல்லாம் வந்ததெல்லாம் அப்புறம்தான். ஆனா முதல் மனிதனை படைத்த போது அந்த மரஞ்செடி கொடியெல்லாம் உண்டா கிடவது, ஜலங்கள்லாம் ஒரு இடத்தில் சேர கிடவது, பறவைகள் உண்டா கிடவது, ஊரும் பிராணிகள் உண்டா கிடவது என்று சொல்லி மனுஷனையும் உண்டா கிடவுதுன்னு சொல்லலை. ஏன்னா அதுங்க எப்படி வளருது, எப்படி போகுது, என்ன பண்ணுறது நமக்கு தெரியும். ஆனால் மனுஷன் அப்படி இல்லை. அவனை வந்து ஆணும் பெண்ணுமாக படைச்சி அவனுக்கு ஒரு வீட்டை கட்டி அவனுக்கு ஒரு தோட்டத்தை கொடுத்து, நீ இந்த தோட்டத்தில் இருந்துக்க, பயன்படுத்தவும் இதை செயல்படுத்திக்கன்னு சொல்லி அவனை அதிலேயே விட்டுட்டார். அவன் அதில் இருந்து தான் கடவுளுடைய நாமத்தை மேம்படுத்தி வருகிறான். அதனால அவன் அதிலிருந்து உருவாகி பரிசுத்த சந்ததியை பெறணும்னு சொல்லி தான் அவனை தனித்தனியாக உண்டாக்கி அவங்கள ஜோடியா ஒரு இடத்துல வச்சார். அதுக்கப்புறம் அவருடைய சந்ததி பெருகினது, பாவ சந்ததியாய் போய்விட்டது. ஆகவே அதிலிருந்து வந்த குடும்பங்கள் தான், ஆதாம் ஏவாளிலிருந்து வந்த குடும்பங்கள் தான் எல்லா குடும்பங்களும். அதனால இவங்களும் தனியா, இவங்க இந்த மதத்துக்காரர்கள் தனி, இந்த ஜாதிக்காரர்கள் தனி என்று யாரும் உருவாக்கவில்லை. யாரும் யாருக்கும் தலைவர் இல்லை. இப்போதான் நமக்கு ஜாதி கட்சியில் எல்லாரும் தலைவராக இருக்கிறாங்க. அந்த ஜாதி கட்சிக்கு நான் தலைவர், இந்த ஜாதி கட்சிக்கு நான் தலைவர் என்று சொல்லி ஆளுக்கு ஒரு கட்சிக்கு தலைவராயிட்டாங்க. ஆனால் அந்த காலத்தில் மனுஷனை, தேவன் முதல் மனிதனை படைக்கும் போது ஒரே தலைவர் தான், ஒரே தெய்வம் தான். ஸ்தோத்திர, அவர்தான் இந்த ஆண்டவராகிய தெய்வம், அவர்தான் பிதாவாகிய தெய்வம். அதை எல்லா பிராணங்களும் ஒத்துக்கொள்ளுகிறது. ஆனால் இப்போ உள்ள மனிதர்கள் தான் முறைகளை மாற்றி வைத்து அவரவர்கள் சௌரியத்துக்கேற்ற ஒரு கோத்திரத்தை உருவாக்கி அவரவர் சோத்திர ஜாதிகளை ஒரு தனிமைப்படுத்தி அவர்கள் நான் பெரியவன் நீ சிறியவன் என்றெல்லாம் சொல்லி பிரிவினை ஏற்படுத்தி இப்படி காணப்படுகிறார்கள். இது தேவனால் உண்டானது அல்ல. அவர்கள் சந்ததி தான் 10, 12 சந்ததிகளை ஒரே கர்ப்ப பிறப்பிலிருந்து 12 சந்ததிகளை உருவாக்கினார். ஆனால் நாளடைவிலே அவைகள் எல்லாம் ஜாதியாக, கோத்திரமாக அப்படியே மாறி சிறு சிறு ஜாதியாக அதிலிருந்து பிரிந்து பல ஜாதிகள் ஆகிவிட்டது. இன்னைக்கு ஜாதிகள் மாத்திரம் ஆயிரக்கணக்கில் வந்துருச்சு எல்லா இடங்கள்லையும். அப்படி பல ஜாதிகள் நம்ம உலகம் சுடு நம்ம பார்க்கிறோம். சார் இப்போ அது இந்தியாவில் தான் ரொம்ப அதிகம், ஜாதிகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது நம்ம இந்தியா தான். ஸ்தோத்திரம். ஆகவே இப்பொழுதும் நீங்கள் ஒரு வசனத்தை படிங்கள். அப்போஸ்தலர் 4:12 படிங்க. அப்போஸ்தலர் 4:12. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஆமா, தேவனாலே அன்றி வேற யாராலையும் ரட்சிப்பும் கிடையாது. அவர் தான் மனுஷனை உண்டாக்குனார், அவர் தான் எல்லாம் பண்ணார். அதனால பூமியின் கடைசி சூரியன் தோங்குற திசை தொடங்கி சூரியன் அஸ்தமிக்கிற அந்த மறைகிற அந்த இடம் வரைக்கும் தேவனை துதிக்கிறதுக்கு எல்லா காரியங்களும் பண்றதுக்கு இந்த ஆண்டவர் தான் பண்ணணும். ஆனால் இந்த ஆண்டவர் என்ன செய்யறது இல்லை. அவர் யாரோ நினைச்சிட்டு சில பேர் என்ன பண்றத ஏத்துக்கிறது இல்லை. பார்த்தீங்களா, அதை ஏத்துக்காம போயிடுறாங்க. ஸ்தோத்திர. வெளிச்சம் உண்டாக்கடவுது என்று சொன்னார். பார்த்தீங்களா, அந்த வெளிச்சம் உண்டாக்கடவுது என்று சொன்ன போது அங்கே வெளிச்சம் என்ன செய்யல, வெளிச்சம் இருந்துச்சு, நல்லா வெளிச்சம் இருந்தது, இல்லைன்னு சொல்லலை. வெளிச்சம் ஆண்டவர் சொன்ன உடனே வெளிச்சம் வந்தது. ஃபர்ஸ்ட் வசனங்களை பார்க்கிறோம், வானத்தையும் பூமியும் படைச்சாருன்னு. நல்லா கவனிக்கணும். வானம் பூமி படைக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். வானம் பூமின்னா இந்த வானம் கிடையாது. நம்ம நினைக்கிறது போல இந்த வானத்தை அவர் படைக்கல.
அவர் முதல் பரலோகம். நீங்க நினைக்கிற மாதிரி முதல் வானம் என்று சொல்கிறது பரலோகம். பரலோகத்தை தான் அவர் படைச்சார். இங்க இருக்கிற முதல் வானம்ல, முதல் மூன்றாம் வானம் என்று சொல்கிறோமே, அந்த வானத்தை தான் முதல் படைச்சார். அது பரலோகம். அது பரலோகத்தை தான் ஆதியில தேவன் என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார் என்று சொல்லுகிற அந்த வானம் பரலோகம். பரலோகத்தையும் விண்ணுலகத்தையும் தான் கர்த்தர் முதலாவது உண்டாக்குகிறார். நல்லா கவனிக்கணும். முதலாவது வானம் என்கிற பரலோகத்தையும் பூமி என்கிற விண்ணுலகத்தையும் ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். ஆனால் இந்த விண்ணுலகம் தான் என்ன செஞ்சு போச்சு? ஒழுங்குமே வறுமையுமா இருந்தது, ஆழத்தின் இருளில் இருந்தது. அதனால உடனே அவர் என்ன செய்தார்? முதலாம் நாளிலே வெளிச்சம் உண்டாக்கணுவது என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த வெளிச்சம் உண்டாக்கணுவது என்று சொன்ன போது அந்த வெளிச்சம் உண்டாயிடுச்சு, இல்லைன்னு சொல்லல, வெளிச்சம் உண்டானது. ஆனால் திடீர்னு சொல்றாரு, வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். அப்ப பாருங்க, அப்ப வெளிச்சம் உண்டாக்கணுவது என்று சொன்ன இடத்துல அவர் பார்வையில் இருக்கிற எல்லாம் வெளிச்சமா மாறிடுச்சு. ஆனால் அவருக்கும் மறைவாக சில, இப்ப எப்படி இங்க நான் சொல்றேன் ஒரு வெளிச்சம் உண்டாக்கணும், ஒரு சுவிட்சை போட்டேன்னா இங்கதான் வெளிச்சம் இருக்கும். ஆனால் வெளிச்சம் உண்டாக்கணுவது என்று சொன்னது உண்மைதான். ஆனால் இப்ப அந்த வெளிச்சம் இங்கதான் இருக்கிறது, இடையில சுவர் இருக்கிறது, அந்தாண்ட அது போகாது, அந்த வெளிச்சம் அந்தாண்ட போகாது. அதுபோல அநேகர் தன்னுடைய வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்களும், வெளிச்சத்துக்கு இடம் கொடுத்தவர்களும், வெளிச்சத்துக்கு இடம் கொடுக்காதவர்களும் இருக்கிறார்கள். இப்படி வெளிச்சத்துக்கு இடம் கொடுத்தவர்களும் வெளிச்சத்துக்கு இடம் கொடுக்காதவர்களும் நிறைய பேர் இருக்கிறதுனால திடீர்னு பாருங்க, வெளிச்சம் உண்டாக்கணுவது என்று சொன்ன அந்த வெளிச்சம் சூரிய வெளிச்சனோ சந்திர வெளிச்சனோ இல்லை, அந்த வெளிச்சங்கள் அல்ல. இந்த வெளிச்சம் வேற. அந்த வெளிச்சத்தை தான் அவர் உண்டாக்குறார். உண்டாக்கும் போது சில வெளிச்சங்க, அந்த சில குன்றுகள் அப்படியே ஒழுங்கின்மை வெறுமையுமா இருக்கிற அந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பள்ளங்கள் அங்கெல்லாம் அந்த வெளிச்சம் போய் சேரல. ஆனா வெளிச்சம் உண்டாக்கணுவது என்று சொன்னது உண்மை. அந்த வெளிச்சம் அங்கே உண்டானது. ஆனாலும் ஆண்டவர் திடீர்னு திரும்ப சொல்லும் போது வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். சொல்றாரா இல்லையா? ஏங்க உங்களை தாங்க வசனம் இருக்கா இல்லையா? ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை சொல்லுகிறார் ஆண்டவர், வெவ்வேறாக பிரிக்கிறார், வெவ்வேறாக பிரிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிச்சம் இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? இருளும் இருக்கிறது. சொல்லுங்க, என்ன இருக்கு? இருள் இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். பூமியின் கடைசி பரியந்தம் அப்ப ஸ்தோத்திரம், தேவனை துதிக்கிறதற்கும் தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கும் ஆண்டவரை அறிவிப்பதற்கும் இங்கே ஆண்டவர் அவ்விதமாக இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை 4ஆம் அதிகாரத்தை அவ்விதமாக நம்ம படித்தோம். இப்பொழுது நீங்கள் அவசரம் படிங்க. ஸ்தோத்திரம். இதை நீங்கள் இன்னும் சொல்ல போனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 to 8 வசனங்கள் வரை, நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 to 8 அதிகாரங்கள், 8 அதிகாரங்கள் முதல் அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். அப்போஸ்தலர் 1:8 படிங்க பார்க்கலாம். 1:8 படிங்க. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும், நல்லா கவனிங்க, எருசலேமிலும், யூதேயா முழுவதிலும், சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆமா, எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆமா இங்கே வேதவசனம் சொல்லுகிறது. இப்ப நீங்க ஒரு வசனம் நீங்க எடுத்துக்கொண்டால், அப்போஸ்தலர் முதல் 7 அதிகாரங்களில் எருசலேமில் சாட்சி. சொல்லுங்க பார்க்கலாம். எருசலேமின் சாட்சி. முதல் 7 அதிகாரங்களில் எருசலேமின் சாட்சி. அடுத்தது 8ஆம் அதிகாரம் முதல் 12ஆம் அதிகாரம் முதல் சமாரியாவில் சாட்சி. சொல்லுங்க பார்க்கலாம். 8ஆம் அதிகாரம் முதல் 12ஆம் அதிகாரம் வரை சமாரியாவில் சாட்சி. அடுத்தது 13ஆம் அதிகாரம் முதல் 28ஆம் வரை 8ஆம் அதிகாரம் வரை பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சி. சொல்லுங்க பார்க்கலாம். பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஸ்தோத்திரம், இப்படிதான் அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 13:47 படிங்க. அப்போஸ்தலர் 13:47. அப்போஸ்தலர் 13:47ங்க. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக ஜாதிகளுக்கு ஒளியாக. ஸ்தோத்திரம். சிலர் ஏற்றுக்கொள்ளும் போது தான் அந்த வெளிச்சம் சிலருக்குள்ள போகும். சிலர் ஏற்றுக்கொள்ளாதவங்க மத்தியில வெளிச்சம் உண்டாக்குறது என்று சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த வெளிச்சம்
யார் இந்த ஏற்றுக்கொள்ள மனநிலையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மாத்திரம்தான் அது போய் சேரும். எல்லாருக்கும் அது போய் சேர்றதில்லை. இப்போ பொதுவாக ஒரு அறிவிப்பு வருகிறது, உங்களுக்கு தேவையானவர் கிருஷ்ணாயில் வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். தேவை உள்ளவர்கள் தான் வாங்கி கொள்ளுவாங்க, எல்லாரும் வாங்கிறது இல்லை. ஒருவேளை அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், தெரிவிக்காமல் இருக்கலாம், ஒருவேளை அவர்கிட்ட பைசா இல்லாமல் இருக்கலாம். எப்படியோ தேவை உள்ளவர்கள் நாடி தேடி ஓடி போய் வாங்கிட்டு வர்றது மாதிரி இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பூமியின் கடைசி பரியந்தமும் ஆண்டவர் இவ்விதமாக எல்லாரையும் சாட்சிகளாக மாற்றுகிறார் என்பதை நாம் கண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, சார் நீங்கள் அடுத்த படிங்க, உபாகமம் 28:10 படிங்க. உபாகமம் 28:10. உபாகமம் 28:10. மாட்டையும் கழுதையையும் பிணைத்து உழாதிருப்பாயாக. இல்லைங்க, உபாகமம் 28:10 இல்லையோ? அப்பொழுது கர்த்தருடைய நாமம். இது எத்தனை வசனம்? 28:10. நான் என்ன சொன்னேன்? நான் அப்பையில இருந்து அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த அம்மாவுக்கு சாவிடல, கொஞ்சம் எடுத்து நீங்க வாசிங்க. அதுக்கு ஏதோ குழம்பிடுச்சு. நீங்க நிறைய வசனம் தப்பு தப்பா வாசிக்கிறாங்க. சரி, 1-2னா பரவாயில்ல, எல்லா வசனமே தப்பு தப்பா வாசிக்கிறீங்க, பார்த்து வாசிங்க. 28:10 படிங்க. அப்பொழுது கர்த்தருடைய நாமம். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் பயந்து உனக்கு பயப்படுவார்கள். உமக்கு பயப்படுவார்கள். சரிங்களா? எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உனக்கு பயப்படுவார்கள். சோதரம். வசனம் 4 படிங்க பார்க்கலாம். சங்கீதம் வசனம் 4 படிங்க. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர். கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர். பாருங்க, எல்லா ஜாதிகள் மேலும், ஒரு ஜாதிகளுக்கு கூட கீழே இல்லை. அவர் எல்லா ஜாதிகளை விட உயர்ந்தவர், எல்லா ஜாதிகளை விட உயர்ந்தவர். அல்லேலூயா. எல்லா ஜாதிகளை விட உயர்ந்தவர். ஸ்தோத்திரம். இன்னும் மைக் செட் வைக்க முடியல பாருங்க. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லா ஒர்க் பண்ணிச்சு. இப்போ இன்னைக்கு தான் இது ரொம்ப குழப்படி பண்ணுது. ஒரு ஆளுக்கு 3 ஆள் ஏதோ பண்ணுறாங்க, பண்ணியும் சரியாக அந்த சவுண்டு நமக்கு கிடைக்கல. சரி, அல்லேலூயா. ஏதோ ஒரு விசில் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. அதனால அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ அடுத்து நீங்கள் படிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 11:26. அப்போஸ்தலர் 11:26 படிங்க. அங்கே தான் முதலாவது கிறிஸ்தவர்களுக்கு என்ன பேர் வழங்கிடுச்சு? சொல்லுங்க, என்ன பேர் வழங்கிடுச்சு? அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூட இருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு பெயரை அன்னைக்கு வழங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இது பூமி முழுவதும் சென்றிருந்தாலும், இது பூமி முழுவதும் கடந்து போனாலும், ஆனால் அந்தியோகியா என்கிறதான அந்த இடத்தில் தான் கிறிஸ்தவர்கள் என்கிற அந்த பெயர் அங்க வழங்கப்பட்டது. அல்லேலூயா. பைபிள் வசனம் எடுங்க, எல்லாரும் அந்த வசனம் எடுங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்க பார்க்கலாம். பின்னாடி உட்காருங்க பாப்பா. அவங்க தூங்குறாங்க பாருங்க, அவங்கள முன்னாடி உட்கார வைங்க. ஸ்தோத்திரம். முன்னாடி உட்கார வைங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். எடுங்க வசனம், எடுங்க வசனம், எடுங்க எல்லாரும் எடுங்க வசனம், எல்லாரும் வாசிக்கணும். ஸ்தோத்திரம். வாசிக்க பார்க்கலாம். அவர்கள் ஒரு வருஷம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க, எடுங்க டக்குன்னு. ஸ்தோத்திரம். முதலாவது ஆண்டுடைய சீசர்களுக்கு எந்த இடத்துல கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கலாம். படிக்க பார்க்கலாம். எல்லாரும் எடுங்க, படிங்க. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது. அல்லேலூயா. பாத்தீங்களா? முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிறதான அந்த பெயர் வழங்கப்பட்டதாக அருமையாக சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கும் ஆண்டவருக்காக நிற்கிற உங்க எல்லாருக்கும் அவருடைய பெயரை அவருடைய வீடுகளிலே, அவருடைய பட்டணங்களிலே உங்களுக்கு கொடுக்கிறார்கள். நீங்கள் படிக்கலாம். நியாயாதிபதி புஸ்தகத்தில் 7 அந்நிய மனிதர்கள் இஸ்ரவேல் பட்டணத்தை ஆண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த நியாயாதிபதி காலங்களிலே
ஸ்தோத்திரம் 7 அந்நிய மனிதர்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வந்து ஆளுகை செய்து அந்த ஜனங்களை பல சூழ்நிலையிலே நடத்தி இருக்கிறார்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19, 24, 25 படிங்க. இப்போ பாருங்கள், படிங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19, 24, 25 படிங்க. சீக்கிரம் படிங்க. நான் அந்நிய தேசங்களில் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன். என் உள்ளங்கால்களினால் அரணிப்பான இடங்களில் அகழிகளை எல்லாம் வரளவும் பண்ணினேன் என்று சொன்னாய். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 24, 25 படிங்க. படிங்க. நான் வெகு காலத்திற்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை. 25 வசனம் படிங்க. அதுதான் பாசனம் படிக்கிறேன். 24 படிங்க. 24. நான் அந்நிய தேசங்களில் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன். என் உள்ளங்கால்களினால் அரணிப்பான இடங்களில் அகழிகளை எல்லாம் வரளவும் பண்ணினேன் என்றும் சொன்னாய். நான் வெகு காலத்திற்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் இதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ? இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாழான மண்மேடுகள் ஆக்கும்படிக்கு நானே அதை சம்பவிக்க பண்ணினேன். அதில் வந்து சனகரிப்பு வந்து தேவனுக்கு விரோதமாக பேசுவான். அந்த வசனத்தை தப்பாக கோடிட்டு இருக்கிறாங்க. அதனால் அது வசனம் அது இல்லை. அது 2 ராஜாக்கள்ல அந்த சனகரிப்பு வந்து எசேக்கியா ராஜாக்கன் காலத்திலே பயங்கரமாக அவனை வந்து பேசுவான். பேசி அவர்கள் பயங்கரமாக பேசுகிற அந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டு கடைசியாக சனகரிப்பு அந்த ராஜாக்கள் உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். 16வது வசனம் படிங்கம்மா. கர்த்தாவே, 2வது படிங்க. 17 படிங்க. கர்த்தாவே, அசிரியா ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர்கள் கைவேலையான மரமும் கல்லும் தானே. ஆகையால் அவைகள் நிர்துளியாக்கினார்கள். கவனிங்க, சனகரிப்பு வந்து பேசின வார்த்தை மாத்திரம் படிங்க. அவன் வந்து எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமா அந்த ஜனங்களுக்கு விரோதமா பேசினான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்குது என்னவென்றால், அசிரிய ராஜாவாகிய சனகரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமாவது, சீயோன் குமாரத்தி ஆகிய கன்னியாஸ்திரி உன்னை இகழ்ந்து உன்னை பரியாசம் பண்ணுகிறாள். எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை துலுக்குகிறாள். இப்படி வந்து தேவனுக்கு விரோதமாக பல விஷயங்களை பேசும்போதுதான் ஆண்டவர் யுத்தம் பண்ணி 180,000 பேரை என்ன செய்கிறார்? 85,000 பேரை அவர் கொன்று குவிக்கிறார். சொல்லுங்க, 1,80,000 பேர் என்ன செய்கிறார்? கொன்று குவிக்கிறார். அந்த பகுதியை வாசிங்க. அது பைபிளில் இல்லை, தேடி தான் பார்க்கணும். என்ன பண்ணுறது? ஸ்தோத்திரம். அந்த இடத்துல அவர் எடுக்கலையே, நீங்கள் அதில் தான் இருக்குது பாருங்கள். அல்லேலூயா. நீங்கள் இங்கே வந்து வாசிக்கிறது மாதிரி தான் வசனம். வீடுகளில் முழங்கால நிற்கிறீங்களே தவிர வசனத்தை வாசிக்கிறது இல்லை. இதான் உங்களுக்கு வசனம் இங்கே தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தை நின்று அவன் அவ்வளவு அல்லேலூயா சார். பிரைஸ் காட். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த 1,85,000 பேரை அன்னைக்கு கொன்று குவித்ததாக வசனம் விதமாய் சொல்கிறது. ஸ்தோத்திரம். நீங்கள் வசனம் 5 படிங்க. எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர் ஏசாவிடத்தில் வந்து சொன்னார். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசிரிய ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளின்படியே பயப்படாதேயும். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்தில் பட்டயத்தால் விழ பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவரிடத்தில் சொல் என்றார். நீங்கள் இப்போது 1 ராஜாக்கள் 22:19 படிங்க.
1 ராஜாக்கள் 22:19 20 வசனங்களை வாசிங்கள். 1 ராஜாக்கள் அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும், கர்த்தருடைய வார்த்தை கேளும், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறதையும் பரம சேனையெல்லாம் அவரிடத்தில் அவர் வலது பக்கத்தில் அவர் இடது பக்கத்தில் நிற்கிறதையும் கண்டேன். அப்பொழுது கர்த்தர், ஆகா, போய் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படி செய் என்றார். இது மாதிரி சில காரியங்களை அந்த யுத்தங்கள் பண்ணுகிற நாட்களிலே இந்த மாதிரி சில பொய்யின் ஆவிகள் எல்லாம் அந்த இடத்துல வந்து அவங்க தீர்க்கதரிசிகளுடைய வாயில இருந்து இன்னைக்கு தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாக ஒரு கூட்டம் வந்து பேசி கொண்டிருக்கிறார். உலகம் எங்கிலும் ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து தேவனுக்கு விரோதமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில கூட்டங்கள் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்க. இதான் பள்ளமேடு. ஒருத்தர் ஏற்றுக்கொள்வாங்க, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாங்க. இந்த வெளிச்சம் என்று சொல்லுகிறது எல்லா இடத்துக்கும் போய் சேருவதில்லை. பார்த்தீங்களா, அது எல்லா இடத்துக்கும் போகல, அது வந்து குறிப்பிட்ட இடத்துக்கு தான் அது போகுது. ஆகவே கர்த்தருடைய நாமம் அது வழியாக மகிமைப்படுகிறது. நீங்கள் வசனம் 6 படிங்க. வசனம் 6. அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாமே தாழ்த்துகிறார். வானத்தையும் பூமியும் உள்ளவைகளை தம்மை தாமே தாழ்த்துகிறார் என்று போட்டிருக்கிறார். பாருங்கள், மனுமக்களை பார்ப்பதற்கு ஆண்டவரே இறங்கி வந்து மக்களை காண்கிறதாக சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். நல்லா தாழ்ந்த அவர் திரும்ப அந்த வசனத்தை படிங்க. அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாமே தாழ்த்துகிறார். தம்மை தாமே தாழ்த்துகிறார். நீங்கள் அந்த அவரை தாழ்த்துகிறார்னா தாழ்மையான வைகளுக்கு இணங்குகிறார் என்ற அர்த்தம். நீங்கள் இந்த இன்னொரு வசனம் படிங்க, 5ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். வசனம் 5 இதுல வசனம் 5 படி. வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமனானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாமே தாழ்த்துகிறார். ஆமா, நல்லா கவனிக்கணும். இதுல வந்து 7 வானங்கள் இருக்கிறதுலாம் என்ன சொல்றாங்களா? ஆனால் 7 வானங்கள் அதெல்லாம் வந்து அவங்களா எடுத்து சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து வானங்கள் 3 தான் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. 3 வானங்கள் தான் இருக்கிறது. அவர் வானங்களுக்கு மேலாக இருக்கிறவராக இருந்தாலும் அவர் தாழ்ந்த இடத்துல நோக்கி பார்க்கிறார். அடுத்து தாழ்ந்த பாதாளம் என்று சொல்லுகிறது, அதை நரகத்தை குறிக்கிறதாகவும், மேல் பாதாளம் பரதேசியை குறிக்கிறதாகவும் சொல்கிறார்கள். இப்படி சில காரியங்களை சொல்கிறார்கள். யோபின் புஸ்தகம் 1:6 படிங்க. 1:6-7 படிங்க. யோபு 1:6-7 படிங்க பார்க்கலாம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவில் வந்து நின்றான். சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். இது வந்து என்ன சொல்றாங்க? பரதேசி என்று சொல்லுகிறார்கள். இது இந்த இடத்த என்னன்னு சொல்லுகிறாங்க? பரதேசி என்று சொல்லுகிறார்கள். எது பரதேசி? இந்த யோபு வந்து சந்திக்கிற தேவபுத்திரர்கள் கூடியிருக்கிற அந்த இடத்துல பிசாசு அங்கே வராம பாருங்க, சாத்தான். அது வந்து அந்த இடம்தான் பரதேசி என்று சொல்லப்படுகிறது. அங்கே தேவன் இருக்கிறார், அங்கே சில காரியங்கள் நடக்கிறதா சொல்கிறாங்க. அதை வந்து இந்த குரூப்பினர் யார் இவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து பரதேசி என்று சொல்லுகிறார்கள். ஆகவே அந்த யோபு சொல்லும்போது அதை வந்து பரதேசி என்று சொல்லப்படுகிறது. அதனால் இது வந்து என்ன பாதாளம்? தாழ்ந்த பாதாளம் என்று சொல்லுகிறது, நரகம் என்று சொல்லுகிறார்கள். தாழ்ந்த பாதாளம் தான் நரகம் என்றும், இதில் வந்து இது எபிரேய பாஷையிலே மொழியிலே சொல்லப்பட்ட காரியங்களை தான் இப்போ இவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே யோபின் புஸ்தகம் 1:6 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில் நிற்கிற தேவபுத்திரர் கூடி வந்திருக்கிற தேவன் இருக்கிற அந்த இடம்தான் பரதேசி என்று சொல்லுகிறார்கள். ஆகவே நீங்கள் இன்னொரு வசனம் படிங்க, 7-8 படிங்க. 7-8
வசனம் 7-8 கர்த்தர் சாத் இல்லைங்க 7-8 அங்கே இதுல சங்கீதம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி சிறியவனை விடுகிறார். புழுதியிலிருந்து உயர்த்துகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். இது வந்து அன்னாளின் சங்கீதமாக இந்த வார்த்தைகள் காணப்படுகிறது. அன்னால் எழுதப்பட்ட சங்கீதத்திலிருந்து இந்த வார்த்தைகளை எடுத்திருக்கிறார்கள். அடுத்தது நீங்கள் 9 வசனம் படிங்க. மலடியை சந்தோஷமான பிள்ளை தாழ்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. மலடியை சொல்லுங்க, மலடியை சந்தோஷமான பிள்ளை தாழ்ச்சியாக்கி வளர்ச்சி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். சரி, ஓகே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இதுல ஸ்தோத்திரம். இது வந்து 9ஆம் வசனத்தை நம்ம யோசேப்பின் சங்கீதமாக கருதுகிறார்கள். ஸ்தோத்திரம். அந்த யோசேப்பின் சங்கீதம் அது என்னன்னா, இந்த 2 ராஜாக்கள் 22:19 6ஆம் வசனத்தை நம்ம படித்த மாதிரி சபேல் என்ற வார்த்தை எபிரேய மொழியில் மிகவும் உயர்ந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. மிகவும் உயர்ந்த ஒருவர் என்று படிங்க 19 படிங்க. 19:35 இருக்கு. படிங்க. அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 180,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். 6ஆம் வசனத்தை படிங்க. 6ஆம் வசனம். அதுலயே 6 வசனம் 6 இதுல படிங்க. நம்ம 113 படிங்க பார்ப்போம். அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவர்களை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியில் இருந்து தூக்கி விடுகிறார். ஓகே. வானத்தன் தம்மை தாழ்த்துகிறார். அந்த தாழ்த்துகிறார் என்கிற அந்த இடத்துக்கு சபையில் என்ற எபிரேய மொழி சொல்லப்பட்டிருக்கு. சார், ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பார். இவ்வளோ நேரம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கேட்டோம். 113 இது ஒரு வியாக்கியானமான சங்கீதம். ஸ்தோத்திரம். சில காரியங்களை நாம் இதிலிருந்து எடுத்துக்கொண்டோம். இந்த சங்கீதத்தை இன்னும் ஆழ்ந்து படிக்க போடுமானால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் அதை படிப்பில் என்றால் அந்த காரியங்களை இந்த வசனத்தோடு கோடிட்டு நீங்கள் வாசிக்கும்போது அது உங்களுக்கு நன்றாக புரியும். நீங்கள் வீடுகளில் இருக்கும்போது அதுக்கு தான் சங்கீதங்களை நம்ம எழுதிக்கணும். அந்த புஸ்தகங்களை எழுத்துக்களை எழுதி வச்சுக்கிட்டா தான் நம்ம பிற்பாடு அதை படித்து ஆண்டுடைய நாமத்தை மயப்படுத்த முடியும். சில நம்ம கேட்கும் போது கேட்குற மாதிரி இருக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா மறந்து போயிடும் எல்லாம். இப்போ அதனால் அப்படி தான் நமக்கு எல்லாம் நடக்குது. ஆனால் நம்ம அதை வந்து பதிவு செய்யணும். எந்த அளவுக்கு பதிவு செய்கிறோமோ அது மனசில் வந்து நமக்கு தங்கிடும். அந்த வார்த்தைகள் மனசில் தங்கிடும். இப்போ எங்களுக்கும் அநேக இடங்களில் வந்து இந்த கருத்தரங்கெல்லாம் போய் இப்படி அந்த காரியங்களை நடந்து கொள்ளும்போது அது சில நேரங்களில் எழுதும்போது தான் பதிவாகிறதே தவிர அதை கேட்டுகிட்டே இருந்தால் அது திரும்ப வந்து எழுதலாங்கிற அந்த எண்ணம் வரமாட்டேங்குது. மெமரியில் இருக்கவும் மாட்டேங்குது. எல்லாருக்கும் உள்ளது தானே. அதனால் இதை பதிவு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது சில நேரங்களில் அப்படி செய்யும்போது அது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த சங்கீதத்தை இவ்விதமாக யாசர் குழுவினர் பாடி அமைத்திருக்கிறார்கள். இது வந்து எப்போ எழுதப்பட்ட பாடல் என்று பாடின பாடல் என்று உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. புதிய தேவாலயத்திலே 70 ஆண்டுகள் அடிமைத்தனம் முடிந்த பிறகு ஸ்தோத்திரம் அந்த அடிமைத்தனத்தின் வெளியே வந்து புதிய ஆலயத்தை கட்டி அவைகளிலே பாடின ஒரு பாடல்தான் இந்த யாசர் குழுவினர் பாடின பாடல் 113ஆம் சங்கீதம். இனி வருகிற 117ஆம் சங்கீதம் வரை இந்த குழுவினர் தான் பாடியிருக்கிறார்கள். இந்த குழுவினரால் தான் அந்த சங்கீதங்கள் ஏற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நம்ம படித்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்களோடு கூட இருந்து இந்த சங்கீத வசனங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. தொடர்ந்து நம்முடைய வசனங்களை நாங்கள் நன்றாக படித்து அநேக ரகசியங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். அதிசயங்களை காணப்பண்ணும் தேவகரம் கூட இருந்து சிறப்பாய் வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். கன மகிமை துதி எல்லாம் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். ஆசீர்வதியும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஹல்லேலூயா.